திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் எப்பொழுதும் போல் இல்லாமல் இந்த வருஷத்திலே பிப்ரவரி மாதத்திலிருந்தே வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தற்போது வரையிலும் வெப்பத்தினுடைய தாக்கம் குறையாமல் அதிகரித்து வருகிற சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இது நிமித்தமாக பலவிதமான நோய்களினாலே மக்கள் பாதிக்கப்படுகிற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக கோடைக்கால வெப்பத்தினுடைய தாக்கமாக சின்னம்மை, தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி ஆகிய நோய்களினாலே தற்போது தமிழகத்தில் அதி தீவிரமாக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே சுகாதாரத்துறை இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக எப்பொழுதும் ஏப்ரல் மாதத்தில் தொடங்கக்கூடிய கோடை வெப்பத்தினுடைய அதிகப்படியான தாக்கமானது பிப்ரவரி மாதத்திலிருந்தே இந்த வருஷத்தில் அதிகரித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த வருஷத்தில் சுமார் 1000 பேர் மாத்திரமே இந்த சின்னம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த சின்னம்மை நோயினாலே சுமார் 1320 பேர் தமிழகம் முழுவதிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் இதனுடைய தாக்கத்தை அதிகமாக அனுபவிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சென்னையிலே சுமார் 476 பேர் இந்த சின்னம்மை தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டும், அதே போல மதுரையிலே 96 பேரும், திருப்பத்தூரில் 90 பேரும் என்று சொல்லி அதி தீவிரமாக இந்த கோடை வெப்பத்தின் தாக்கமாக பரவி வருகிற இந்த சின்னம்மை நோயானது மிக பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறதாக கூறப்படுகிறது. இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதும் அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பரவாதிருக்கவும் கூடுதல் நடவடிக்கைகள் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஆயினும் இந்த கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல ஒரு கோடை மழையை கர்த்தர் கொடுக்க, இந்த வெயிலின் உஷ்ணம் தமிழகத்தில் தணிந்து போக, ஆண்டவர் பரவி வருகிற இந்த சின்னம்மை, தட்டம்மை போன்ற நோய்களினுடைய தாக்கத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து பாதுகாக்க ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே தமிழகத்தில் தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த வெயிலினுடைய தாக்கம் குறைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஜனவரி மாதம் ஆரம்பித்ததிலிருந்து தற்போது மார்ச் வரையிலும் சுமார் 1320 பேர் இந்த சின்னம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நோயினுடைய தாக்கம் குறைக்கப்படவும், பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறவர்கள் துரிதமாக குணமடையவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழகத்தில் அதிகரித்து வருகிற கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்தினாலே அநேகர் சின்னம்மை நோயினாலே, தட்டம்மை நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அதிகரித்து வருகிற இந்த கோடை வெப்பம் குறைக்கப்பட நல்ல கோடைக்கால ஆசீர்வாதமான மழையை நீங்கள் தமிழகத்திற்கு தர ஜெபிக்கிறோம். இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து ஜனங்கள் கொடிய நோய்களிலிருந்து பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். அப்பா, பரவி வருகிற இந்த சின்னம்மை நோயினுடைய தாக்கம் முற்றிலும் தடுக்கப்படவும், சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜெபிக்கிறோம். குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள் பாதுகாப்பாக ஆண்டவரை இருப்பதற்கு நீங்கள் கிருபை தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.